ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழப்பமான கேள்விகளும் சரியான பதில்களும் என்ற தலைப்பிலிருந்து 4வது வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தலைப்பிலிருந்து 3 வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒன் வேர்டில் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். இவருக்கு பெயர் பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள். இவருக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டில் பார்த்திங்கன்னா ஊமைகளை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் இவருக்கு ஊமை கவிஞர் என்று பெயர் வைத்திருப்பாங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்தது பார்த்திங்கன்னா கவிஞர் ஏறு என்ற பெயரை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களுக்கு இந்த பெயரை வைத்திருப்பாங்க. இந்த கவிஞர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் ஒன் வேர்ட்லையும் கேட்கலாம், அல்லது பொறுத்துகள் கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கியத்துலேருந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அற இலக்கியம் அல்லது நீதி இலக்கியம். அடுத்தது குடும்ப விளக்கு என்பது பார்த்திங்கன்னா தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம். இந்த மாதிரி கொஷின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது பொறுத்துக்களை. அடுத்தது பார்த்திங்கன்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை பற்றி பாடியிருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1812 அச்சிட்டிருப்பாங்க. தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர்களை அச்சிட்டிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் செல்வகேசவர் ஆயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பரும் திருவள்ளுவரும் பார்த்திங்கன்னா தமிழுக்கு கதியாவார் இருவர் அப்படின்றது கம்பரையும் திருவள்ளுவரையும் குறிக்குது. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செல்வகேசவர் ஆயர் அவர்கள் சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் என்பவர் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லே ஒரு வார்த்தைக்கு நிறைய தமிழ் வார்த்தைகளை இவர் கண்டுபிடித்திருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர் அவர்களை அழைத்திருப்பாங்க. இந்த 2 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவநேய பாவனார் என்பவர். புலமை பெருங்கடல் என்பவர் பார்த்திங்கன்னா உவே சாமிநாதர் அவர்கள் அழைக்கப்படுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா திருத்தொண்டர் புராணம் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய புராணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லியிருப்பார். இது பெரிய புராணம்